ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 5 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட போர்டு கவாஸ்கர் தொடரில் இந்திய அணி 1-3 என்ற ரீதியில் தோல்வியடைந்ததன் பின்னர் தொடர்ந்தும் அணியின் தலைவர் ரோஹித் சர்மா மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகின்றன. என்றாலும் கூட எதிர்வரும் மாதத்தில் பாகிஸ்தானில் ஆரம்பமாகவிருக்கும் சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகளின் போது இந்திய அணியின் ஒருநாள் போட்டிகளுக்கு ரோஹித் சர்மாவே தலைமையேற்பதாக தற்போது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த போட்டிகளின் பின்னர் ரோஹித் சர்மாவுக்கு அடுத்ததாக வரும் தலைவர் தெரிவு செய்யப்படுவார் என்ற முடிவும் தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. எனினும் கூட ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் அவர் டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவதற்கான விருப்பத்தை வெளியிட்டிருக்கிறார். இது அவருக்கும் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கும் இடையில் முருகலை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே கௌதம் கம்பீரின் அழுத்தத்தின் அடிப்படையிலேயே ரவிச்சந்திரன் அஸ்வினும் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த நிலையில் போட்டிகளில் உரிய முறையில் செயற்படாதமை காரணமாக ரோஹித் சர்மாவும் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவார் என கம்பீர் எதிர்பார்த்ததாகவும், எனினும் ரோஹித் சர்மா அதனை விடுத்து தாம் தொடர்ந்தும் டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்கவிருப்பதாக தெரிவித்தமை கம்பீருக்கு தற்போது பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக இது குறித்து எதிர்காலத்தில் கலந்துரையாடப்படும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் ரோஹித் சர்மாவுக்கும் கௌதம் கம்பீருக்கும் இடையிலான இந்த முருகல் எதிர்வரும் சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகளை பாதிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என இந்திய கிரிக்கெட் தரப்புகள் தெரிவிக்கின்றன. இந்திய கிரிக்கெட்டில் இந்தியாவுக்கு 1983 ஆண்டு உலக கிண்ணத்தை பெற்றுக் கொடுத்த முன்னாள் அணித்தலைவர் கபில் தேவை தாம் சுட்டுக்கொள்ள அவரின் வீட்டுக்கு சென்றதாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் யுவராஜ் சிங்கின் சந்தையான யோகராஜ் சிங் தெரிவித்திருக்கிறார். இது இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே யோகராஜ் சிங் இந்திய கிரிக்கெட் அணி தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களை அவ்வப்போது வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் கபில் தேவ் தொடர்பாக அவர் தொடர்ந்தும் தமது முரண்பாடான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். அண்மையில் அவர் வெளியிட்ட கருத்து கபில் தேவை தாம் கொலை செய்ய துப்பாக்கியுடன் அவருடைய வீட்டுக்கு சென்றதாகவும், எனினும் கபில் தேவ் அவருடைய தாயாருடன் இருந்ததன் காரணமாக தாயாரின் நலன் கருதி கபில் தேவை தாம் சுட்டுக் கொள்ளவில்லை என்றும் யோகராஜ் சிங் தெரிவித்திருக்கிறார். யோகராஜ் சிங் ஒரு காலத்தில் இந்தியாவின் தேசிய அணிக்காக விளையாடியவர். ஒரு டெஸ்ட் போட்டி மற்றும் 6 சர்வதேச உள்நாட்டு போட்டிகளில் அவர் விளையாடியிருக்கிறார். எனினும் எந்த காரணங்களுமின்றி தாம் அணியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு கபில் தேவே காரணம் என்று யோகராஜ் சிங் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து தமது மனைவியான யுவராஜ் சிங்கின் தாயாரின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் தாம் துப்பாக்கியுடன் கபில் தேவின் வீட்டுக்கு சென்றதாகவும், அங்கு அவரின் தாயாரின் நலன் கருதி தாம் அவரை சுட்டுக் கொள்ளவில்லை என்றும் யோகராஜ் சிங் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை தம்மை அணியிலிருந்து நீக்கியமைக்கு தாம் சுனில் கவாஸ்கருடன் நெருங்கியவர் என்பதே முக்கியமான காரணம் என்றும் யோகராஜ் சிங் குறிப்பிட்டிருக்கிறார். இது கபில் தேவுக்கும் சுனில் கவாஸ்கருக்கும் இடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தாக தற்போது இந்திய கிரிக்கெட்டில் பார்க்கப்படுகிறது.